ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் தினகிரகமான சந்திரன் 9ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 2 குடைய சூரியன் மாத முற்பகுதியில் 5ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். பண வரவு நன்றாக இருக்கும், மன மகிழ்ச்சி பெருகும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் மாத பிற்பகுதியில் முரண்படலாம். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி அவ்வளவு சாதகமாக இல்லை. 3-12 குடைய புதன் 4ஆம் இடமான துலாத்தில் இருந்து 6ஆம் தேதி முதல் 5ஆம் இடமான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார். மன மகிழ்ச்சி பெருகும், முயற்சிகள் வெற்றியாகும், தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்பட்டு முதன்மை அடைவர். 4-11 குடைய சுக்கிரன் 5ஆம் இடமான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் நன்கு அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு அமோகமான மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். 5-10 குடைய செவ்வாய் மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடமான விருச்சிகத்திலும் 6ஆம் தேதி முதல் 6ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சிறிது குழப்பமான சூழ்நிலை இருக்க வாய்ப்புண்டு. 6-9 குடைய குரு உங்கள் ராசியான கடகத்தில் அதிச்சாரகதியில் வக்ரநிலையில் இருக்கிறார். உச்சகுரு ராசியிலிருந்து திடமான மனநிலையும் தெளிவான சிந்தனையும் தருவார். எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைபடும். புதிய கடன்கள் ஏற்படலாம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் சுய மரியாதையும் கௌரவமும் மேம்படும். குரு பார்வை 5ஆம் இடமான விருச்சிகம், 7ஆம் இடமான மகரம், 9ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 7-8 குடைய சனி 9ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. சனி பார்வை 11ஆம் இடமான ரிஷபம், 3ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான தனுசில் விழுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருப்பது போல் மறுசமயம் இருக்க வாய்ப்பில்லை. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கலாம். 2இல் இருக்கும் சிம்மக்கேத்துவாலும் 8இல் இருக்கும் கும்பராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பிறைசூடிய சிவன் வழிபாடும் விநாயகர் துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 25-26. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.